எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாம். சொந்தங்களே இருக்கு. நம்ம வீட்டில் என்ன சமைக்க போறோம்னா ஒரு கல்வெட்டி மீன் கிடச்சிருக்கு. கூட ஒரு கல்வெட்டி மீன் கிடச்சிருந்தா நீங்கள் கேட்டோம்னே மீன் பிரியாணி கட்டி குடும்பத்தோட சாப்பிட்ருக்கலாம். ஒரு மீன் வந்து மீன் பிரியாணிக்கானது. நேற்று லைவ்ல கூட ஒரு சில சொந்தங்கள் மீன் குழம்பு வச்சு வீடியோ பதிவு பண்ண சொன்னீங்க. அதனால தான் இந்த கல்வெட்டி மீனை போட்டு மீன் குழம்பு வச்சு குடும்பத்தோட சாப்பிட போகிறாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொந்தங்களே வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எப்பவும் சொல்கிற முடியாது தான் கடல் மீனில் ஊறுகாய் தேவைப்பட்டாலும் கருவாடு தேவைப்பட்டாலும் மீன் கடைக்கு மீன் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்குள்ள கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஆட் பண்ணி வாங்கிடுங்க சொந்தங்களுக்கு. சொந்தங்களை இந்த மீனை வெட்டி சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு மீனவனா இந்த மீனை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை பகிர்ந்துக்கிற ஆசைப்படுறாங்க. நம்ம பகுதியில் இந்த மீனை வந்து கல்வெட்டி மீன் சொல்லுவோம். ஒரு சில பேர் கூட கடல் முதலைன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அது பார்க்குறதுக்கு வந்து முதல மாதிரியே ஒரு வடிவமைப்பில் இருக்கிறதுனால கடல் முதலைன்னு கூட சொல்லுவாங்க. இந்த மீனை வெளியிடங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் பேர் வந்து சாப்பிட்ருக்கவும் வாய்ப்பு இல்லை, பார்த்துருக்கவும் வாய்ப்பு இல்லை. பார்த்துருக்கவே வாய்ப்பு இருக்காது, எப்படி சாப்பிட்ருக்க முடியும்? ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்து இந்த மீன்கள் பெரும்பாலும் மற்ற மீன்களை மாதிரியே அதிகமாக வரக்கூடிய மீன்கள் இல்லை. அப்படி வர்ற மாதிரி இருந்தாலும் படகுகளில் ஒன்னத்த மீன்கள் தான் வரும். அந்த ஒன்னத்த மீன்கள் வந்தால் கூட அந்த கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தான் வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிடுவாங்களோ ஒழிய இந்த மீன்கள் எல்லாமே வந்து வெளியிடங்களுக்கு ஏற்றுமதி ஆகாது. விசைப்படகுகள் தொழிலுக்கு போகும்போது கூட ஒன்னத்த மீன்கள் தான் வரும். அந்த மீன்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வெளிநாட்டுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களோ ஒழிய லோக்கலில் இருக்கக்கூடிய மீன் கடைகளுக்கு வந்து இந்த மீன்களை வந்து ஏற்றுமதி பண்ண மாட்டாங்க. அதனால தான் இந்த மீனை நீங்கள் பார்த்துருக்கவும் முடியாது, சாப்பிட்ருக்க முடியாதுன்னு சொல்கிறேன். அதை மீறி இந்த மீனை நான் பார்த்துருக்கேன், வாங்கி சாப்பிட்ருக்கேன்னு சொல்கிறவங்க வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கல்வெட்டி மீன் வந்து சமைச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. குழம்பு வச்சாலும் சரி, பொரியல் வச்சாலும் சரி, இந்த மீனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் முதலாக மீன் பிரியாணி கிண்டின மீனுமே இந்த மீன் தாங்க. பிரியாணி கிண்டுறதுக்கு கூட இந்த மீன் வந்து உடையவே செய்யாது, அப்படியே கல் மாதிரி இருக்குங்க. இந்த மீன்லேயே அந்த பேர் இருக்கும், கல்வெட்டி. இந்த மீன் பேரே கல்வெட்டி தான். ஆனால் கல்வெட்டி மீன் சொல்கிறதுனால மீன் கல் மாதிரி இருக்குன்னு சொல்கிறதுனால வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றதும் கல் மாதிரி இருக்குமான்னு நினச்சிடாதீங்க. அப்படிலாம் இருக்காது, சாப்பிட்றதுக்கு பூ மாதிரி இருக்குங்க. ஆனால் பிரியாணிக்கின்றதுக்கு ஏற்ற மீன் கூட சொல்லலாம். இந்த கல்வெட்டி மீனை பற்றி நான் ஒரு மீனவனா உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்தங்களே. சொந்தங்களே மீனை வெட்டி எடுத்துக்கிட்டதுக்கு உப்பு போட்டு உரசி கழுவிக்கிறோம். மீன் குழம்பு வைக்கிறக்காண்டி மீனையும் சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கிடாச்சு. மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிடாச்சு. இப்போ மீன் குழம்பு வைக்க சட்டி எடுத்துட்டு போகணும். எண்ணெய் சூடாச்சுங்க, கடுகு போட்டுக்கிறோம். 2 வெந்தயம் போட்டுக்கிறோம். தேவையான கருவேப்பிலை போட்டுக்கிறோம். வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம்.
சொந்தங்களே வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதங்கி வந்துருச்சு. நம்ம வெட்டி வச்ச தக்காளியும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கிறோங்க. வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி கத்திரிக்காய்லாம் வதங்கி வந்துருச்சு. நம்ம மசாலா சேர்த்துக்கிறோங்க. மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோங்க. மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோங்க. குழம்பு மசாலா சேர்த்துக்கிறோம். சொந்தங்களை இந்த மசாலையோடய கரைச்சி வச்ச புளியும் சேர்த்துக்கிறோங்க. சொந்தங்களை குழம்பு கொதிச்சுரட்டும் மீனை போட்டுக்கிறோம். சொந்தங்களை நம்மளுக்கு குழம்பு கொதிச்சு வந்துருச்சுங்க. நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க மீனை சேர்த்துக்கிடுவாங்க. அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துக்குருவோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்குருவோங்க. சொந்தங்களே நம்மளுக்கு கல்வெட்டு மீன் குழம்பு ரெடி ஆச்சு. இறக்கி வச்சுருக்கோம். சொந்தங்களே நம்மளுக்கு சமையல் எல்லாம் முடிஞ்சிட்டுங்க. நாங்கள் குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிட போறோம். நீங்கள் ஒரு நாளைக்கு வாங்க சொந்தங்களே, சாப்பிடலாம். சாப்பிடுவோமாமா? அங்கனம்மா சாப்பிடுவோமா? சாப்பிடுவோமாத்தா? என்னன்னு தெரியல, அழுதுகிட்டு இருக்காங்க. சாப்பிட போறோம். புடி நிசு வர்றேன்.
எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து மதிய வேலை வந்து கல்வெட்டி மீனை போட்டு காரம் சாரமா குழம்பு வச்சு கொடுத்துருக்காங்க. குடும்பத்தோட சாப்பிட போறாங்க. என்னத்தான் சாப்பிடுவோமா? ஏன்டா இவ்வளவு சைலண்டா சொல்றீங்க? அக்குமா சாப்பிடுவோமா? அக்கு சாப்பிடுவோமா? டாட்டா லேட்டா சொல்லுவோம். கோவப்படுறாங்களோ? வாங்கறது கட்டுறாங்க. ஓயாம கேட்காம அத்தாடி கோவமா? எதுக்கு இந்த கோவம்? இந்த கோவம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆனா ஜெனி, குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு அவ்வளவு ஒரு அருமையான மீன். ஆமா, சதையெல்லாம் அப்படி அழகா வரும். சென்று முள் மட்டும் தான் இருக்கும் சொந்தங்களே, பெருசா ஒண்ணும் முள்ளுகள்லாம் இருக்காது. அப்படியே நம்ம இந்த குழம்புல ஓட்டு எடுத்த மீனை பார்த்தீங்கன்னா அப்படி கிழங்கு மாதிரி இருக்கும். பத்தியெல்லாம் சொன்னாங்களே சொல்ல சொல்லையா வரும். சொல்ல லாக்கா வரும். இப்போ அந்த வாங்க அகனாவுக்கு ஒரு மீனை அப்படியே அழகா பிச்சு போட்டு கொடுத்துருக்கேன். அழகா சாப்பிடுறாரு. நல்லா இருக்கும். ஆனா கூட ஒரு மீன் தான். இன்னைக்கு கல்வெட்டி பிரியாணி தான். ஒரு மீனா போயிடுச்சு. நம்மளுக்கு குழம்புக்கே மீன் காணாது. இதுல ஒரு மீனை போட்டு பிரியாணி கிட்ட முடியுமா? அதானே, குழம்புக்கே காணல மீன். அப்படியே சொல்லையா வரும் சொந்தங்களே. சென்று முள்ளு மட்டும் தான் இருக்கும். எனக்குலாம் அந்த மீன் உயிர் மச்சான். இந்த மீன் அடலு இதோட டேஸ்டா இருக்கும். நல்லா அடல்லாம் நல்லா சாப்பிடுவேன். இன்னும் அடல் தான் நம்ம வைக்கல. வச்சிருக்கோமா? வைக்கவே இல்லை, இன்ன வரை வைக்கல. சொல்லிட்டோம்னா வச்சிடலாம் தனி. ஆமா, கல்வெட்டி கிடைக்கட்டும், ஒரு நாள் பிரியாணி கிண்டிடுவோம்னு சொன்னோம். அதே மாதிரி கல்வெட்டி கிடைச்சிட்டு பிரியாணி கிண்டி சாப்பிட்டோம். அக்குமா எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சோத்தையும் அள்ளி சாப்பிடுங்கத்தா. மீனை மட்டும் பொறுக்கி திங்க. மீனை மட்டும் புறக்கி திங்கிறாங்க தெளிவா. அத்தா, அம்மா வச்ச காரசாரமான மீன் குழம்பு எப்படித்தான் இருக்கு? செமையா இருக்காத்தா. அப்பா கொஞ்சம் வெங்காயம் தாங்களா? அவங்க சொண்டுக்கு வெங்காயம் இருக்காது. பதார்த்தமா வெங்காய குழம்பு, இது மீன் குழம்புகளுக்குலாம் வந்து வெங்காயம் சாப்பிட நல்லா தான் இருக்கும். டேஸ்டா தான் தெரியும். ஆனா கடல் மேல சாப்பிடும்போது வெங்காயம் எல்லாம் சாப்பிடவே மாட்டேன். அக்குமா அக்கு எப்படி இருக்கு? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. குழம்பு அவ்வளோ ஒரு அருமையா இருக்குங்க. குழம்பு அருமையா இருக்குன்னு சொல்றதை விட அந்த குழம்புக்கு நம்ம சேர்க்கக்கூடிய மீன்கள் தான் அந்த ஒரு குழம்புடைய டேஸ்டே கொண்டு வரும். வேற லெவல்ல இருக்குங்க. கண்டிப்பாலாம் இந்த கல்வெட்டி மீன் கிடைச்சா ஒரு முறை வாங்கி சாப்பிட்டு பாருங்க. நாங்க சொல்றது உங்களுக்கே தெரியும். உங்க வீட்டுல என்ன சமையல் இன்னைக்கு அப்படின்னு சொல்றதை கமெண்ட்ல சொல்லுங்க சொன்னாங்களே. ஜெனிமா, சொன்னாலும் சொல்ல வேண்டிய சொல்லுங்க தான். சொந்தங்களே, இன்னைக்கு மதிய வேளை நம்ம வீட்டுல கல்வெட்டி மீன்ல குழம்பு வச்சு குடும்பத்தோட சாப்பிட்டது எப்படின்னு சொல்லி வீடியோக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்து ஆதரவு பண்ணுங்க சொந்தங்களே. சாப்பிட்டுக்கிட்டு உங்களோட கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிடணும்னு ஆசை தான். கரண்ட் இல்லை சொந்தங்களே, வேர்த்து ஓடுது. ஒரு இடத்துல உட்காந்து எங்களால சாப்பிட முடியல. இன்னைக்கு 10 நேரம் போயிட்டு. இந்த ஒரு வீடியோ போய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டை நம்ம சேனல் கொடுங்க. வேற ஒரு கடல் சார்ந்த தகவல்களா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தகவல்களா இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா கடல் மேல படி சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பத்தி எல்லாருக்கும் பிடிச்ச நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நீங்க எதுவும் சொல்லலையாத்தா? இந்த வாத்தியா அவங்களுக்கு கூட தெரியவாயிட்டாங்க. டாடா சொல்ல போறேன். டாடா சொல்லுங்க தா. நம்ம சொன்னங்களுக்கு டாடா சொல்லுங்க தா. பிளேயிங்ஸ் கொடுத்துங்க. ஹாய் சொல்லு. ஹாய். பிளேயிங்ஸ் பிளேன் ஜூஸ் கொடுங்க நம்ம சொன்னங்களுக்கு. இங்க அக்கு ஒரு பிளேன் ஜூஸ் சொன்னங்களுக்கு. அவா கொடுத்துரு.
அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க. நன்றி. ஓ